ஓம் சாந்தி. காலை எழுந்தவுடன் நாம் எடுக்க வேண்டிய முதல் சிந்தனை என்ன? பலர் கேட்கிறார்கள், நாம் காலை எழுந்தவுடன் அமிர்த வேலை தொடங்கும் போது எப்படி தொடங்க வேண்டும் என்று. முதல் வேலை நாம் என்ன செய்கிறோம்? இதயத்திலிருந்து பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்கிறோம். மேலும் எப்போதும் எடுக்க வேண்டிய முதல் சிந்தனை எது இருக்க வேண்டும்? நான் பத்ம பாக்கியசாலி ஆத்மா. என்னை போல பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இதயத்திலிருந்து பாபாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனெனில் இந்த நன்றி சொல்லும் மந்திரம்தான் நன்றி நன்றி என்று பாடும் இந்த பாடல், தாங்க் யூ என்று பாடும் இந்த பாடல் வாழ்க்கையை ஆனந்தத்தால் நிரப்பிவிடும், மகிழ்ச்சியால் நிரப்பிவிடும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரே வழி உங்கள் பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் நினைவில் கொண்டு உங்கள் பாக்கியத்திற்கு பாபாவுக்கு இதயத்திலிருந்து நன்றி கூறுவதுதான். பாபா, நீ எனக்கு இவ்வளவு சிறந்த வாழ்க்கையையும் இவ்வளவு சிறந்த ஞானத்தையும் அளித்தாய். எல்லாம் வல்ல பாக்கியம் எது? எனக்கு யார் கிடைத்தார்? நாம் 63 பிறவிகளாக தேடிய கோதான கடவுள்தான். சிறிது சிந்தியுங்கள். நாம் யாரை தேடிக்கொண்டிருந்தோம்? இன்னும் பலரும் தேடிக்கொண்டிருப்பவரை அவர் நமக்கு கிடைத்துள்ளார். அவரை இந்த கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் இதயத்தின் ஆழத்தில் அவரை அனுபவிக்க முடியும். எனவே அடுத்த ஒரு நிமிடம் முழுமையான அமைதியில் நாம் அமர்ந்து உள்ளுக்குள் ஒரே எண்ணம், எனக்கு கோதானை கடவுள் கிடைத்துள்ளார் என்று நினைப்போம். இதை கண்ணால் மட்டுமல்ல, இதயத்திலிருந்தும் உணருங்கள். அடுத்த ஒரு நிமிடம் முழுமையான ஆழ்ந்த அமைதி நிலவட்டும். இந்த அமைதியான தருணத்தில் மனதில் இதே சிந்தனை, அதாவது கடவுளை கண்டடைந்தது பற்றிய சிந்தனை தொடர்ந்து நிலைத்திருக்கட்டும். எனக்கு என் தேடலின் முடிவில், என் இதயத்தில், என் ஆன்மாவில், என் பிரபஞ்சத்தில், என் வாழ்வின் ஒவ்வொரு அணுவிலும் என் அன்பான கருணையுள்ள கடவுள் கிடைத்துள்ளார். இதைவிட பெரிய அதிர்ஷ்டம் வேற எதுவும் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இந்த பரந்த உலகத்தில் எனக்கு யாரிடமிருந்தும் எந்த ஒரு பொருளும் எதுவும் வேண்டாம். என் இதயம் மகிழ்ச்சியில் பாடுகிறது, நான் பெற வேண்டியதை பெற்றுவிட்டேன். இந்த உலகத்தில் என்னை போல அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லை. நான் இந்த பூமியில் மிக அதிர்ஷ்டசாலியான நபர். நான் இந்த உலகத்தின் மிக அதிர்ஷ்டசாலி ஆன்மா. வாவ், என் அதிர்ஷ்டம், வாவ். இதயத்திலிருந்து என் அதிர்ஷ்டத்தை பற்றி பாடுங்கள். டிராமா வாவ் வாவ், பாபா வாவ் வாவ், என் சிறந்த அதிர்ஷ்டம் வாவ். என்னுடன் நடக்கும் எல்லாமும் மிகச் சிறப்பாக இருக்கும். ஏனெனில் நான் அதிர்ஷ்டசாலி, அதிர்ஷ்டமிக்க ஆன்மா. ஆகவே மீண்டும் மீண்டும் உங்கள் அதிர்ஷ்டத்தை நினைவில் கொண்டு வாருங்கள். எனக்கு என்ன கிடைத்துள்ளது? நான் தானே கடவுளை பெற்றுள்ளேன். இவ்வளவு சிறந்த வாழ்க்கை கிடைத்துள்ளது, இவ்வளவு சிறந்த குடும்பம் கிடைத்துள்ளது, இவ்வளவு சிறந்த அமைப்பு கிடைத்துள்ளது. எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்ளும் சக்தி கிடைத்துள்ளது. பாபாவிடமிருந்து சக்திகள் கிடைத்துள்ளன, ரொம்ப அதிகம் கிடைத்துள்ளது. உலகத்தில் நடக்கிறவை ஏன் நடக்கின்றன என்பதை பற்றிய தெளிவு கிடைத்துள்ளது. இது எப்போது வரை தொடரும்? புதிய உலகத்தின் அடையாளம் கிடைத்துள்ளது. இந்த பழைய உலகம் முடிந்து புதிய உலகம் வரப்போகிறது. இவ்வளவு சிறந்த ஞானம் நமக்கு கிடைத்திருக்கையில் நம்மை விட பெரிய அதிர்ஷ்டசாலி, சௌபாக்கியசாலி, பத்ம அதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க முடியாது. அதனால் நீங்கள் யார் என்பதை சோதிக்கவும். நீங்கள் அதிர்ஷ்டசாலியா, சௌபாக்கியசாலியா அல்லது பத்ம அதிர்ஷ்டசாலியா? மனதிலிருந்து பதில் சொல்ல வேண்டாம், இதயத்திலிருந்து பதில் சொல்லுங்கள். சிறிது நேரம் நின்று உணர்ந்து பதிலளிக்கவும். நான் பத்ம அதிர்ஷ்டசாலி ஆன்மா. ஏனெனில் இந்த அற்புதமான படைப்பின் விதை ரூபமான இறைவன், அல்லாஹ், குதா, பரமாத்மா ஆகியோர் எனக்கு எப்போதும் உடன் இருந்து அருள் புரிகிறார். நான் ஆன்மா பாபாவின் அன்பான பராமரிப்பில் மிகவும் சிறப்பாக வளர்கிறேன். ஓம் சாந்தி, அதாவது அமைதி மற்றும் சமாதானம்.